நம்மளோட காஷ்மீர் டைரிஸ்ல அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் குல்மார்க். எப்படி நம்ம சோனம் மார்க் போனோமோ அதே மாதிரி குல்மார்க் முழுக்க முழுக்க பனி மலைகளால நிறைஞ்சிருக்கிற ஒரு அட்டகாசமான இடத்தை உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ரெடியா? குல்மார்க்க சுத்தி பார்ப்போம் வாங்க. குல்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரோப் கார் இருக்கு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, இவர் தான் நம்ம கைடனே, நம்மள அழகா கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல. இப்ப நம்ம கொடைக்கானல் எடுத்துட்டீங்கன்னா சூசைட் பாயிண்டா இருக்கட்டும், பில்லர் ராக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி குல்மார்க் வரவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரோப் கார்ல போயே ஆகணும். ஏன்னா இது ஏசியாவோட லார்ஜஸ்ட் ரோப் கார் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரோப் கார்ல நான் போனா நீங்க எல்லாரும் அந்த மாதிரி வாங்க போலாம். மக்களே, நான் ஏதோ உள்ள வந்தா செம ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சேன். கூட்டம் வேற லெவல்ல இருக்குது. இங்க பாரு, கியூல நிக்கிறது நமக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. எத்தனையோ தலைவர் படத்துக்கு நின்று இருக்கோம். பட் ஒருத்தங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. அவங்களுக்கு கியூனாலே செட் ஆகாது. ஆனா இன்னைக்கு நான் சொன்னதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. மேல போய் அந்த ரைட்ல போகும்போதாவது கொஞ்சம் மன்னிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிப்பீங்களா? கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா உள்ள ஏறிட்டோம். சோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாச்சு. இப்ப கண்டோலாக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சோ குல்மார்க் இதை பத்தி சொல்லும் போது முதல்ல எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஏரியாவுக்கு கூட்டி வந்திருக்காங்க பாருங்க. அதாவது குல்மார்க்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த குளூர்ல வாய் வளருது, தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னது? இப்பதான் வந்தேன். ரோப் கார். அந்த ரோப் கார்ல வந்து மேல பார்த்தா ஒரு உலகமே இருக்கு பாஸ். இங்க பாருங்க. யப்பா, ஒரு ரோப் கார்ல வந்து கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருக்காங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கை பைக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்படி தள்ளிட்டு போறதுன்னா அது இருக்கு. செம்மையா இருக்கு. எதெல்லாம் என்ஜாய் பண்ண போறேன்னு தெரியல. வாங்க வாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். சரியா? எப்படி இருக்கு? சூப்பரா? எஸ். அங்கிள் ஆன்டி எல்லாருமே இங்க வரணும். ஓகே. இவர் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் கைட் ஜி மிஸ்டர் ஃபயாஸ். இவர் தான். இவர் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையா கூட்டிட்டு வந்துட்டாரு. இதை பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ஐயோ வயசாயிடுச்சு அப்படின்லாம் ஒதுங்காம ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுங்க.